மதுரை அருகே முன்விரோதம் காரணமாக பட்டியலின சிறுவனை கடத்திச் சென்று அடித்து காலில் விழவைத்து சித்திரவதை செய்த 6 பேர் மீது வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தலைமறைவான குற்றவாளிகள் சிக்குவார்களா? ஆள்லாம் வந்து கடத்தி கொண்டு போய் அவங்க ஊரில் வச்சு அடித்து என் ஜாதி வன்முறை சொல்லி அடித்து எல்லா காலையும் விழுக வச்சாங்க. எல்லா காலையும் விழுக வச்சு வந்து சின்ன பையனை மூத்திரம் அடித்து வந்தாங்க. அடி தாங்க முடியாமல் நான் வந்து ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகிட்டேன். அது நான் எந்த தப்பும் செய்யாத என்னை அடித்து சாஜி கொண்டு கிழிச்சு அருவா கொண்டு மண்டையில் திருப்பிட்டு அடித்து எல்லா காலையும் மணி போட வச்சாங்க. 3 நாள் ஆஸ்பத்திரிலேருந்து என்னை அட்மிட் பண்ணிருந்தப்ப 3 நாள் வழக்கு போடாமல் இருந்தாங்க. ஒரு சில ஆளுக்கு வந்து போனாங்க, ஒரு சில ஆள் ராசி ஆகி போகும்னு சொன்னாங்க. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே சங்கம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த 17 வயது பட்டியலின சிறுவர் ஒருவர் பள்ளி படிப்பை முடித்துவிட்டு ட்ரம்ஸ் வாசிக்கும் தொழில் செய்து வருகிறார். இவர் கடந்த மாதம் பொங்கல் திருவிழாவை ஒட்டி சங்கம்பட்டியில் நடந்த திருவிழாவின் போது வேட்டியை மடித்து கட்டிக்கொண்டு கோவிலுக்கு சென்றுள்ளார். இதனை பார்த்த மாற்று சமூகத்தினர் வேட்டியை உருவிவிட்டு இறக்கி கட்டிக்கொண்டு செல்ல மாட்டாயா என்று கூறி சாதி ரீதியாக தரக்குறைவாக பேசி தாக்கியதாக கூறப்படுகிறது. என் வேட்டி நான் கட்டுகிறேன், நீயா வாங்கி கொடுக்கிறாய் என்று சிறுவன் கூற அந்த மாற்றுச் சமூகத்தைச் சேர்ந்த கிஷோர் மற்றும் அவரது நண்பர்கள் உள்ளிட்டோர் சேர்ந்து சிறுவனை தாக்கியதாக கூறப்படுகிறது. அதன் பிறகும் ஆத்திரமடங்காத அந்த கும்பல் சிறுவனின் வீடு தேடி வந்து வீட்டை சூறையாடியதோடு கொலை மிரட்டலும் விடுத்திருக்கின்றன. இதனால் பயந்து போன சிறுவன் கேரளாவிற்கு வேலைக்கு சென்றிருக்கிறார். கிராமத்தில் போன மாதம் திருவிழா நடந்தது. நீ தாழ்ந்த தாயி 15 வயசு வேட்டி கட்டக்கூடாதுன்னு சொல்லி அடித்தாங்க. அடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு வீடை உடச்சி கதவை உடச்சி வீட்டில் இருக்கிற ஆள்கிட்ட தரவரை வீசி உங்கள் மையம் வந்த ஊர்லேருந்து கொண்டு விடுவோன்னு சொல்லி வீட்டில் போய் ஆள் மாற்றினாங்க. நான் வந்து பயந்து நான் காரில் ஓடி போயிட்டேன். அதன் பிறகு பொங்கலை ஒட்டி கடந்த வாரம் அந்த சிறுவன் ஊருக்கு வந்திருந்தார். திருவிழாவை ஒட்டி உசிலம்பட்டி அருகே ட்ரம்ஸ் வாசிப்பதற்காக சென்றுள்ளார். அப்போது சிறுவனிடம் ஏற்கனவே தகராறு செய்த கிஷோர், உக்கிரிப்பாண்டி, பிரம்மா, சந்தோஷ், நிதிஷ், மணிமுத்து ஆகியோர் 4 இருசக்கர வாகனங்களில் வந்து சிறுவனை கடத்தி கொண்டு சென்றுள்ளனர். சங்கம்பட்டி கிராமத்திற்கு அருகே கண்மாய் பகுதிக்கு கடத்தி சென்ற கும்பல் அங்கு சிறுவனை சரமாரியாக தாக்கி டார்ச்சர் செய்திருக்கின்றனர். 20க்கும் மேற்பட்டோர் சிறுவனை தாக்கியதாகவும் ஒவ்வொருவரின் காலிலும் விழ வைத்து மன்னிப்பு கேட்க வைத்ததாகவும் சாதி ரீதியாக வன்கொடுமையில் ஈடுபட்டதாகவும் கூறப்படுகிறது. இந்த தாக்குதலில் தலை மற்றும் கழுத்து பகுதியில் காயமடைந்த சிறுவனை தகவலறிந்து வந்த பெற்றோர் மீட்டுள்ளனர். சிறுவனை உசிலம்பட்டி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்த பெற்றோர் இதுகுறித்து உசிலம்பட்டி டிஎஸ்பி செந்தில்குமாரிடம் புகார் அளித்துள்ளனர். 16ஆம் தேதி இந்த சம்பவம் நடந்திருக்கும் நிலையில் 18ஆம் தேதி வரை போலீசார் எந்தவித வழக்கும் பதிவு செய்யவில்லை என்றும் கூறப்படுகிறது. ஆள்லாம் வந்து கடத்தி கொண்டு போய் அவங்க ஊரில் வச்சு அடித்து என் ஜாதி வன்முறை சொல்லி அடித்து எல்லா காலையும் விழுக வச்சாங்க. எல்லா காலையும் விழுக வச்சு வந்து சின்ன பையனை மூத்திரம் அடித்து வந்தாங்க. அடி தாங்க முடியாமல் நான் வந்து 3 நாள் ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகிட்டேன். அது நான் எந்த தப்பும் செய்யாத என்னை அடித்து சாஜி கொண்டு கிழிச்சு அருவா கொண்டு மண்டையில் திருப்பிட்டு அடித்து எல்லா காலையும் மணி போட வச்சாங்க. 3 நாள் ஆஸ்பத்திரிலேருந்து என்னை அட்மிட் பண்ணிருந்தப்ப 3 நாள் வழக்கு போடாமல் இருந்தாங்க. ஒரு சில ஆளுக்கு வந்து போனாங்க, ஒரு சில ஆள் ராசி ஆகி போகும்னு சொன்னாங்க. இந்நிலையில் வழக்கறிஞரும் தீண்டாமை ஒழிப்பு இயக்க நிர்வாகியுமான தெய்வம்மாள் முயற்சியின் பேரில் கடத்திச் சென்று சித்திரவதை செய்த 6 பேர் மீது SC/ST உள்ளிட்ட 4 பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். அந்த பையன் வந்து வேட்டியை மடித்து கட்டின ஒரே ஒரு காரணத்திற்காக வந்து வேட்டியை வந்து மடித்து கட்டக்கூடாது, நீ வேட்டியை வந்து உருவி விட்டு கேளியை செஞ்சு திட்டிருக்கிறார்கள், சாதியை சொல்லி திட்டிருக்காங்க. திட்டின பிறகும் வேட்டி நான் அப்படி தான் கட்டுவேன், நீங்களா எடுத்து கொடுக்குறீங்கன்ற கேட்ட ஒரே ஒரு காரணத்திற்காக வீடு ஏறி புகுந்து அடித்து வீட்டினுடைய கதவுகளை வந்து உடைச்சி குழாயை உடைச்சி அடுப்புகளை வந்து உடைச்சி 20க்கும் மேற்பட்ட நபர்களுடைய கால்களில் கும்பிட வைத்து பல்வேறு வன்கொடுமைகள் வந்து செய்திருக்காங்க. இந்த சம்பவத்தில் போலீசார் வழக்கு பதிவு செய்ய கால தாமதம் செய்ததாகவும் உடனடியாக கைது நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை என்றும் வழக்கறிஞர் தெய்வம்மாள் குற்றம் சாட்டியிருக்கிறார். இதனிடையே சிறுவன் மீது சிறுநீர் கழித்து அராஜகம் செய்ததாக சமூக வலைத்தளங்களில் தவறான செய்திகள் பரப்பப்பட்டு வருவதாகவும் அது உண்மைக்கு புறம்பானது என்றும் போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிறுவன் மீது சாதி ரீதியிலான தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. எல்லா காலையும் விழுக வச்சு வந்து